பனு குறைலாவினுடைய சொத்துக்கள் சேர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ நிறைய சொத்துக்கள் வந்துட்டுப்பா, ஏகப்பட்ட கோடி கோடி கோடியாக மில்லியன் மில்லியன் பில்லியனாக வந்து குமிஞ்சு கிடக்குது. இதை நான் என்ன செய்ய போகிறேன்? நான் பிரித்து கொடுக்கணும். இப்போ என் கையில் வந்து கிடக்குது, எல்லாம் உங்களுக்கு நான் பிரித்து தரணும். மதீனாவாசிகளை கூப்பிட்டு பேசுகிறாங்க. மக்காவாசிகள் யாரும் இல்லை. நான் இதை எல்லாமே மக்காவாசிகளுக்கு நான் கொடுத்துட்றேன்னு விரும்புகிறேன். உங்கள் அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் தான் சொத்தை கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லா வாழ்வியலும் கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, வருஷக்கணக்காக இருக்கிறாங்க. அதனால் இப்போ இந்த சொத்துக்களை எல்லாம் எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு கொடுத்துறேன், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று, உங்கள் வீட்டை விட்டும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள், நீங்கள் கொஞ்சம் ராகத்தாக இருக்கலாம். சரி, நான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரே ஒரு கருத்து சொல்லலாமா அப்படின்னாங்க. சொல்லுங்கள், அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறேன். எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு மன நிறைவு, சந்தோஷம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஆனால் எங்கள் வீட்டை விட்டு அவங்கள வெளியேற சொல்லாதீங்க, எங்களால் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிறான். எங்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்லேருந்து கண்ணீர் வடிது, என் தோழர்கள் அல்லாஹ் எனக்கு எப்படி தந்திருக்கிறான் அப்படின்னு.